ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Nodejsல இருக்கக்கூடிய பிளாக்கிங்னா என்ன, நான் பிளாக்கிங்னா என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். வித் ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? Nodejsை பொறுத்தவரை நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் பிளாக்கிங் கோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிற ரீசனையும் நம்ம வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பிளாக்கிங் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிங்க்ரோனைஸ் அப்படிம்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் நம்ம ரியல் டைமில் உள்ள எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, வாக்கி டாக்கியை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது வாக்கி டாக்கிங்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்க அதை கேட்க மட்டும்தான் பண்ண முடியும். அட் அ டைமில் ஒருத்தங்க தான் பேச முடியும். இப்போ நான் பேசினேன் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட் யூஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட் அதை கேட்க மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்க முடியும். இதில் நம்மளால் அட் அ டைமில் 2 ஒர்க் நம்மளால் பண்ண முடியாது. ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக தான் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அவங்க பேச முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிங்க்ரோனைஸ் அப்படிங்கிறோம். ஓகேவா? இதுதான் நமக்கு கோட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கோடில் சம் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இது பெர்ஃபார்ம் நடந்துகிட்ருக்கோம். அது ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நெக்ஸ்ட்டு லைனுக்கே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் உள்ள ஃபங்க்ஷன் ரன் பண்ண வரும். அது வேறு எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. ஒன் பை ஒன்னாக தான் நடக்கும். இப்படி பண்ணுறதால இதில் என்ன ஆகும் அப்படின்னா, டைம் நிறைய எடுத்துவிடும். ஓகேவா? இந்த ரீசனுக்காக தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் பிளாக்கிங் யூஸ் பண்ணுறோம். நான் பிளாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். நான் பிளாக்கிங் அப்படிங்கிறது அசிங்க்ரோனைஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப், மெயில் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது நான் நான் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னா, அதை அவங்க பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஆன்லைனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நான் அனுப்பிட்டே இருப்பேன். அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அதுக்கு அவங்க ரிட்டன் ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் அவங்க நமக்கு ரிட்டன் சென்ட் பண்ணுவாங்க. இதில் யாருக்காண்டே வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? நடந்துக்கிட்டே. அதே மாதிரி தான் கோடில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம கோடை என்டர் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா, அட் டைமில் என்ன ஆகும்னா, அந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் அது எதுக்காகவும் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் உள்ளதை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒர்க் எப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு இதுக்காக வெயிட் பண்ணி நம்ம இருக்கிறத விட ஒரு இது நடந்துகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு உள்ளது ஒரு கம்மியான டைம் அப்படிங்கும்போது அது ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு என்னென்னா டைம் சேவ் ஆகும். இதுக்காக நம்ம அதிகமாக Nodejs அப்படிங்கிறதுல நம்ம நான் பிளாக்கிங் அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது அசிங்க்ரோனஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம கோடில் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க கோடுக்கு போகலாம். ஓகே, நான் என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். demo.txt அப்படிங்கிற நேமில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த கண்டென்ட் நான் ஒரு கண்டென்ட் எழுதிக்கிறேன். அதில் ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல், டுடே டாபிக் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கண்டென்ட் எழுதிக்கிறேன். ஓகே, டாபிக் blocking and நான் பிளாக்கிங். ஓகே, இது இப்படி நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய இண்டெக்ஸ் மெயின் ஃபைலுக்கு போய் ஆல்ரெடி இந்த கண்டென்ட் டிலீட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பிளாக்கிங். ஸோ பிளாக்கிங்கிற ஹெட்டிங் மட்டும் நான் கமெண்டில் எழுதிக்கிறேன். இதில் நம்ம ஃபைல் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி தான் ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் நான் கான்ஸ்ட் எஃப்எஸ்ங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். எப்பவும் போல் ரெக்யூர் பண்ணணும். ரெக்யூரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃப்எஸ். ஸோ அதோட நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர். நம்ம என்ன பண்ணணும்னா, இது சிங்க்ரோனைஸ் மெத்தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சிங்க்ரோனைஸுங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நார்மலாக ஒரு கன்சோல் லாக் போட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இது எதுக்குங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ கான்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த எஃப்எஸை கால் பண்ணிட்டு சிங்க்ரோனைஸ் மெத்தட். ஸோ ரீட் ஃபைல் சிங்க்
அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணணும், ரீட் ஃபைல், அதாவது ஃபைல் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து நம்மளோட ஃபைல், அதான் நம்ம நம்ம காமிக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டோட ஃபைலு அது வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம UTF-8 அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ UTF-8 கொடுத்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி நான் UTF-8 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து கன்சோல் லாக் கொடுத்து அந்த டேட்டாவை வந்து நான் இப்போது கால் பண்ணுறேன். ஓகே, நான் டேட்டா கொடுத்துக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் CLG கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எதுக்காக நான் இப்படி கொடுக்கேன் அப்படின்னா, ரன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், டெர்மினல். ஓகேவா? நான் நியூ டெர்மினல் கொடுத்துட்டு ஜஸ்ட் யான் ஸ்டார்ட்டுங்கிற கமாண்ட் வந்து கொடுக்கேன். யான் ஸ்டார்ட். ஓகேவா? என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது வந்து சிங்க்ரோனைஸ் வந்து எப்படின்னா 1 by 1 தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ ஸ்டார்ட். நெக்ஸ்ட் வந்து ரீட் ஃபைல் சிங்க்ரோனைஸ் அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இது சிங்க்ரோனைஸ்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஃபஸ்ட்டு அது நடந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு போகும். அந்த நெக்ஸ்ட்டு தான் நமக்கு console.end வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதில் நமக்கு ஈஸியாக இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்சோல் லாக் கொடுத்து அந்த ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஆகும்னா, சிங்க்ரோனைஸ்ங்கிறதுனால அடுத்த லைனுக்கு வரும், அதாவது அந்த ஃபைல் சிங்க் வரும். அங்கே வந்து சிங்க்குங்கிறதுனால மென்ஷன் பண்ணியிருக்க காரணத்தினால இது என்னாகும் அப்படின்னா, அது வந்து நெக்ஸ்ட்டுக்குள்ளது போகாமல் அது ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான், அந்த ஃபைலை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் உள்ளதுக்கே போகும். ஓகேவா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா பிளாக்கிங்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பிளாக்கிங் உள்ளது. ஸோ நான் ஆல்ரெடி இருந்தது டெலீட் பண்ணிவிட்டு நான் பிளாக்கிங்கிற நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபைலை தான் ரீட் பண்ண போகிறோம், ஆனால் இது வந்து நான் பிளாக்கிங்கில் வந்து நடக்க போகுது. அதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் FS கொடுத்து FS வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ரெக்யூர் அண்ட் ப்ராக்கெட்டில் வந்து FS நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நடக்கிறதுக்காக ஒரு CLG கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதில் ஸ்டார்ட் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், நம்ம ரீட் பண்ணுறது எப்படி, ஃபைல் வந்து ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ அதே தான் யூஸ் பண்ணி இதில் பண்ண போகிறேன். FS.read ஃபைல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம். ஓகேவா? எக்ஸாம்பிள் demo.txtங்கிற அந்த ஃபைல் நேம் கம்மா நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ UTF-8 கொடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்மளால் வந்து மிஷின்லேருந்து நமக்கு வந்து நார்மல் வேர்டிங்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி தரோம், நமக்கு ஹியூமன் ரீடபிள் அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து அசிங்க்ரனைஸுங்கிறனால கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷனில் நான் எரர் கொடுத்து ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் மேபி அக்யூர் ஆச்சுன்னா அதுக்காக நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கேன். இஃப் எரர் அக்யூர் ஆகுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து என்ன கொடுக்கேன்னா ஒரு கன்சோல் லாக் கொடுத்து எரர் அக்யூர் அப்படிங்கிறத வந்து டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். எரர் அக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டேட்டாவை வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் CLG கொடுத்து நான் டேட்டா வந்து கொடுத்துக்கிறேன். இதில் தான் என்னோடய கண்டென்ட் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். ஓகே, தென் இது வந்து செகண்ட் உள்ளதாக வச்சுக்கலாம். தேர்ட் ஒன் வந்து நான் மறுபடியும் CLG கொடுத்து என்ன பண்ணுறேன்னா எண்டு அப்படிங்கிறத கொடுக்கேன். ஓகேவா? எண்டு கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கீழே போய் டெர்மினலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கேன். யான் ஸ்டார்ட் கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் நடந்திருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன வரணும், எரர் செகண்ட் ஒன்று வரணும், ஆனால் எனக்கு எண்ட் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரீட் ஃபைல் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து வந்திருக்கு. கரெக்டாக? இதுலேருந்து நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அசிங்க்ரனைஸ்ங்கிறதுல வந்து நான் பிளாக்கிங். இந்த நான் பிளாக்கிங்கில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா சைமில்டேனியஸாகவே என்னென்னா நெக்ஸ்ட் ஒன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஓகேவா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ கன்சோல் லாக் அந்த ஃபஸ்ட் ஒன் வந்து நடக்கும்போது ரீட் ஃபைலுங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரீட் ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகி அது முடிகிற அந்த டைம் வரை அது வெயிட் பண்ணாமல் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உள்ளதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இது ரீட் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குள்ளே நமக்கு அது வந்து கிடச்சிடும். ஸோ அது பிரிண்ட் ஆகிட்டு தென் நமக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த ரீட் ஃபைலோட கண்டென்ட் வந்து கிடைக்குது. கரெக்டாக? இப்போ இப்படி நடக்கிறதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வெயிட் பண்ணி வரும்போது டைம் வந்து நிறைய எடுக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து குறையும். ஓகேவா? இதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. நான் பிளாக்கிங் அது வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயத்தில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு டுடே டாபிக் வந்து பிளாக்கிங், நான் பிளாக்கிங் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.